தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மையும் நம் சந்ததிகளையும் தொழில்களையும் அனைத்து காரியங்களிலும் போக்குவரத்தையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள ஆரோக்கியம் தந்து ஒரு சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடன் இருந்து நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தின எல்லாமல்ல இறைவனுக்கு முதலில் கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். இந்த புதிய மாதத்தை காண செய்த கர்த்தருக்கு இன்னும் அவர் பாதம் பணிந்து இந்த மாதம் முழுவதும் நமக்கும் நம் சந்ததிக்கும் ஆசீர்வாதமான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை முழுவதுமாக நம்மால் உணரக்கூடிய பரிசுத்த ஆவியின் வழிநடத்ததில் நம்மை நடத்துகின்ற அதிசயமான மாதமாக அமைய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் மனமாற வேண்டிக் கொள்வோம். இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதியில் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சிக் கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக் கொள்வார், ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அடைக்கலம் கிடைக்கும் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் மனுஷனுக்கு பயந்து வாழும் பொழுது அது நமக்கு கண்ணியை வருவிக்குமாம், நமக்கு தீமையை வருவிக்குமாம். நாம் கர்த்தரை நம்பி உலகத்தில் உள்ளவர்கள் நாம் நன்மை செய்யும் பொழுது அதை அவர்கள் தீமையாக நினைப்பார்கள். நாம் நன்மையை பேசி பிறருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து கர்த்தருடைய வேதத்தை போதிக்கும் பொழுது அது பிறர் நம்மை இடையூறாக நினைத்து நமக்கு துன்பத்தை தருவார்கள். உடனே நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை அவர்கள் வருத்தப்படுவார்கள், அவர்களால் நமக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அதை நாம் பின்வாங்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தை நாம் போதிப்பதற்கு நாம் அஞ்சும் பொழுது, அல்லது கர்த்தரோடு நமக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு எடுத்து கூறி அவர்களையும் கர்த்தரிடத்தில் சேர்த்து பரிசுத்தவான்களாக மாற்ற முயற்சிக்கும் பொழுது பிற மனிதர்களால் போராட்டங்கள் வரும். காரணம், அது சாத்தானுடைய தூண்டுதல். நாம் அதற்கு அஞ்சி நமது அதிகாரிகளோ பெரியவர்களோ நம்மை கோபப்பட்டு விடுவார்கள், அவர்களால் நமக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அஞ்சி நாம் நன்மை செய்ய பயந்து நாம் பின்வாங்குவோமானால் அதனால் நமக்கு தீமை வருவிக்குமாம். எதற்கும் அஞ்சாமல் கர்த்தர் என் முன் இருக்கின்றார், நான் அவருக்கு ஊழியம் செய்வேன், அவருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்வேன், அழிய போகிற ஆத்மாக்களை நான் கர்த்தருடைய சந்ததியில் வந்து சேர்ப்பேன், அவர்களையும் பரிசுத்தவான்களாக மாற்றுவேன் என்று நாம் துணிந்து இறைவனுக்காக போராடும் பொழுது கர்த்தர் என்ன கூறுகிறார் தெரியுமா? நம்மை பாக்கியவான்கள் என்று கூறுகின்றார். நம்மையும் நம் சந்ததிகளையும் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உயர்த்துவேன் என்று இந்த மாதம் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த மார்ச் மாதம் நாம் லெந்த் டேஸ், அதாவது கிருபையின் நாட்கள், நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற நாட்களை நாம் ஆசரிக்கப் போகின்றோம். ஆகவே இந்த மாதத்தில் நம்மை முழுமையாக பரிசுத்தமாக்குவோம். கர்த்தருக்காக நம்மை உயிர் போனாலும் பரவாயில்ல என்று போராடி அவருடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ்வோம். அழிந்து போகின்ற ஆத்மாக்களை அவருடைய பாதத்தில் வர வைத்து அவர்களையும் வாழ வைப்போம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, கடந்த மாதம் முழுவதும் எந்த ஆபத்துகள் வந்து எங்களை நெருக்கும் பொழுது
கூட அந்த ஆபத்து எங்களிடம் வராமல் அதை நீர் விலக்கி உமது தூதரை கொண்டு எங்களை பாதுகாத்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டின கோடி அற்புதத்திற்காக கோடி நன்றி கூறுகின்றோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதிங்க. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தரை நம்புகிறவன உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று உம்மை மட்டுமே நம்பி மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று மனுஷருக்கு பயப்படுவதை விட்டுவிட்டு உமக்கு மட்டும் பயந்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உமக்கு ஆத்மாக்களை அறுவடை செய்ய ஒரு நல்ல பாத்திரவான்களாக பாத்திரத்தை நிரப்புகின்ற உமது பாத்திரத்தை நிரப்பி ஆத்மாக்களால் நிரப்புகின்ற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.